ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் சூப்பரான ஒரு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சாஞ்சர் சாதி அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் தான். இந்த மொபைல் ஆப் மூலமாக உங்கள் ஆதார் நம்பரை வச்சு எத்தனை சிம் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதேமாரி உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பல சர்வீஸை அந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். 17/1/2025 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, நியூ சாஞ்சர் சாதி மொபைல் ஆப் பிரிங் டெலிகாம் செக்யூரிட்டி டூல்ஸ் டைரக்ட்லி டு த ஃபிங்கர் டிப்ஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன். ஓகே, அதாவது டெலிகாம் செக்யூரிட்டி டூல்ஸ் எல்லாமே உங்களுடைய எவ்ரி சிட்டிசன் ஃபிங்கர் பிரிண்டில் இருக்கும். அதுக்காக இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 3 வகையாக புதிய இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க நேற்று. அதை குறித்து இதிலே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது NBM 2.0 எய்ம் டு ப்ராபல் இந்தியா இன்டு எ நியூ இயர் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் அட் டிபிஎன் ஃபவுண்டட் 4G சைட் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 புதுசாக வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சாஞ்சார் சாதி மொபைல் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக என்ன உங்களுக்கான பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன், யூசர் கேன் ரிப்போர்ட் சஸ்பெக்டட் கால் மற்றும் SMS யூசிங் ஆப் அண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் மொபைல் ஃபோன் லாக். அதாவது உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டான காலோ இல்லை வந்து பார்த்தா SMS அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க கால் மற்றும் SMSை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உடனே அந்த ஆப் மூலமாக நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம். அதாவது சிட்டிசன் கேன் ஐடென்டிஃபை அண்டு மேனேஜ் ஆல் மொபைல் கனெக்ஷன் இஷ்யூட் இன் தேர் நேம் என்ஷூரிங் நோ அன்ஆத்தரைஸ்டு யூசேஜ். ஓகே, அதாவது உங்கள் பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குது, எத்தனை சிம் கார்டு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப் மூலமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பிளாக்கிங் யுவர் லாஸ்ட்டு ஸ்டோலன் மொபைல் ஹேண்ட்செட். அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி ட்ரேஸ்டு மற்றும் ரெக்கார்டு. உங்கள் மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அதை லாக் பண்ணி வைக்கலாம். லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா யாரும் பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த ஆப் மூலமாக ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோன் ரெக்கவர் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ மொபைல் ஆன்சர் ஜென்யூனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த ஆப் ஆஃபர் அண்ட் ஈஸி வே டு வெரிஃபை த authenticity ஆஃப் மொபைல் ஆன்சர் என்ஷூரிங் யூசர் பர்ச்சேஸ் ஜென்யூனிஸ் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வித் ஓவர் 90 crore ஸ்மார்ட் ஃபோன் யூசர் இன் த கண்ட்ரி, த சாஞ்சர் சாதி மொபைல் ஆப் டு என்ஷூர் த எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஸ் ஆக்சஸ் திஸ் விட்டல் சர்வீஸ் வித் ஃபியூ டேப் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உடைய நோ மொபைல் ஃபோன் ஆன்சர் ஜென்யூனிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்தா அந்த மொபைல் ஆப்க்கான பெனிஃபிட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே நேஷ்னல் ப்ராட்பேண்ட் மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 2026க்குள்ளே நம்முடைய இந்தியா முழுக்க எல்லாருக்குமே நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் பாரத் நிதி டிபின் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 27,000 டவர் அந்த மாதிரி டெலிகாம் பற்றி தான் அதையும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது அந்த ஆப் மட்டும் பற்றி பார்த்தலாம். ஏன்னா ஆப்பில் தான் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுவுமே இல்லை, சாஞ்சர் சாதி அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த எல்லா சேவையுமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். 4 வகையான சர்வீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி சாஞ்சர் சாதி அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கு என்னமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்தா கால் SMSயில் தப்பாக பேசுகிறாங்க அல்லது ஸ்பேம்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் தாராளமாக. ரெண்டாவதாக பிளாக் யுவர் லாஸ்ட்டு ஸ்டோலன் மொபைல் ஆன்செட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் தொலைஞ்சவங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். மூணாவதாக நோ மொபைல் கனெக்ஷன் இன் யோர் நேம். உங்கள் நேமில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குது, எத்தனை சிம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாலாவதாக நோ ஜெனுனஸ் ஆஃப் யுவர் மொபைல் ஆன்சர். உங்கள் மொபைல் ஃபோன் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக ரிப்போர்ட் இன்கமிங் இன்டர்நேஷ்னல் கால் வித் இந்தியன் நம்பர். ஸோ இன்டர்நேஷ்னல் கால் ஏதாச்சும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ப்ளோர்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ஆக்சஸ் கேட்கும். எல்லாத்துக்குமே அலோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேமில் போய்ட்டு லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும். இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ முதல்ல என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எந்தலேருந்து அந்த ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ராடன்ட்டு எதுலேருந்து பண்ணியிருக்காங்க, கால் மூலமாக பண்ணுறாங்களா, எஸ்எம்எஸ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் இப்போ எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோன் நம்பர். உங்களுக்கு எந்த ஃபோன், அதாவது உங்கள் நம்பர் எதுவோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் நம்பர் கொடுத்து உங்கள் நம்பரை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு அதுக்கு கீழே கேட்டகரி கேட்டிருக்காங்க. எந்த கேட்டகரியில் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இகேவிசி அந்த மாதிரி கேட்டு காசு பிடுங்குறாங்களா, இல்லை வந்து பார்த்தா அந்த மாதிரி கஸ்டமர் ஆதார் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஸ்பேம் பண்ணுறாங்களா, ஃபேக் கஸ்டமர் கேரா, இல்லை வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்களா, ஐவிஆரா, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு அந்த ஸ்கேம் பண்ணுறாங்க, ஃப்ராடட் பண்ணுறான்றத ஆப்ஷனை கொடுத்துட்டு பிக்கப் அண்ட் இமேஜ், அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதேமாரி எந்தமான எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க, எந்த நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு அதையெல்லாம் கொடுத்துட்டு எந்த தேதியில் ஒரு டேட்டில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதேமாரி வாட்ஸ்அப்னா நீங்கள் வாட்ஸ்அப் சைட் பண்ணிக்கோங்க. கால்னா கால் சைட் பண்ணிட்டு எந்த நம்பரில் வந்துருக்கு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்பேம் பண்ணுறாங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அப்படியே நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து பார்த்தா உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணுறாங்க, உங்களை அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாங்க, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ரெண்டாவது, பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் ஃபோன். உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு, மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பிளாக் லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு எந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சோ அந்த மொபைல் நம்பரில், அந்த மொபைல் ஃபோனில் எந்த சிம் இருக்கோ அந்த சிம் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஐஎம்ஐ நம்பர் என்ன, எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்க, டிவைஸ் மாடல் என்ன, அதுக்கான இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டு லெக்சர் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்கே தொலைஞ்சு அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு மொபைல் ஓனர் நேம் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். முதற்கட்டமாக உங்களுக்கான ஃபோனை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுக்கு செக் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் எப்படியோ கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் அன்பிளாக் பண்ணுறதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அன்பிளாக் பண்ணால் மட்டும்தான் மொபைல் நம்பர் திரும்ப அன்பிளாக் ஆகி உங்களுக்கு எல்லாமே நார்மலாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் ஃபோன் தொலைஞ்சிச்சு அப்படின்றவங்க பயப்படாமல் நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. யாருமே பயன்படுத்த முடியாது. பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோ மொபைல் நம்பர் இன் யுவர் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேரில் எத்தனை மொபைல் நம்பர் பதிவாயிருக்கு அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் எனக்கு பதிவாயிருக்கு. உங்களுக்கு 2-3 நம்பர் காமிக்குது அப்படின்னா அந்த 2-3 நம்பருமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் உங்களுக்கு காமிக்குதுன்னா அந்த யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் டிக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் உங்கள் பேர்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ ஃப்ராட் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் தடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் நேமில் எத்தனை மொபைல் நம்பர் பதிவாயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான அதுக்கடுத்து நாலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோ யுவர் ஜெனுனஸ் ஆஃப் யுவர் மொபைல்னு. இதில் போயிட்டு உங்கள் ஐஎம்ஐ நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் எந்தமான மாடல் வச்சுருக்கீங்க, எந்தமான மொபைல் ஃபோன், அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணுறதுக்கு கீழே உங்களுக்கான அந்த ஸ்டார் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டயல் பண்ணிங்க அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக உங்களுக்கான இன்டர்நேஷ்னல் கால். ஓகே, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் கால் மாரி அந்த நம்பர் உங்களுக்கு வரும். பட் இந்தியாவிலேருந்து தான் கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ராடண்ட்டாக கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக தெரிவிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மத்திய அரசு ஒரு சூப்பரான ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணுறாங்க, ஜாப்னால வந்து பார்த்தா ஏமாத்துறாங்க,
இல்லை ஒரு வந்து பார்த்தா பணம் ரீதியாக ஏமாத்துறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செக்ஸ்ட் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி கால் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் அவங்க மேலே தாராளமாக நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அதேமாரி உங்ககிட்ட உங்கள் மேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜெனுனஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அது நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுமாதிரி பல சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்பில் விரைவில் ஒரு புதிய சேவையை கொண்டு வராங்க. என்னமான சர்வீஸ்னால் அதாவது ட்ரூ காலர் ஆப் எப்படி இருக்கும், அதாவது இப்போ நம்ம ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ட்ரூ காலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பெயர் அப்படியே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் நாங்கள் ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறோம். அதன் மூலமாக உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றத பெயரை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பெயர் அக்யூரேட்டாக ஆதார் கார்டில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ன மாதிரியும் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மத்திய அரசு வெளியிட்ட ஒரு சூப்பரான ஆப்னே வந்து சொல்லலாம். இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதன் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.